வணக்கம். அதாவது திருப்பூர் சாலமன் அவர்கள் கர்த்தரால் என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பண்டிகையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, கட்டளை இடல. கொண்டாடக்கூடாது, கொண்டாட சொல்லாத ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் லெந்தி டேஸ் மற்றும் புனித வெள்ளி, ஈஸ்டர் பண்டிகை, சாம்பர் புதன்கிழமை, இது எதையுமே பிப்ளிக்கலா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்த்துகிறேன். இந்த 2026 இந்த 2026வது எனக்கு நல்லா இருக்குமா பிரதர்? நியூ இயரை மட்டும் கொண்டாடுவாராம், அது விசாலக்கிழமை கொண்டாட வரான். சரி, ரைட்டு. இத நம்ம அவர்கிட்ட சார்வால்கிட்ட கேட்டோம்னா, சார்வால் என்ன சார்வால், நீ எல்லாத்தையும் கொண்டாட மாட்டேட்டீங்க, அப்போ நியூ இயர் மட்டும் கொண்டாடலாமா? தப்பு இல்ல. கொண்டாடல. ஒரு புதிய நாள் காலையில எழுந்தவுடனே தேவனுக்கு என்ன செய்றீங்க? நன்றி செலுத்துறீங்களா இல்லையா? ஒரு வருடமே ஆகி இருக்கிறது தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு. எனக்கு எதுக்கு அது பண்டிகை? அன்றைக்கு ஒரு நாள் நாம் என்ன செய்யறோம்? நன்றி செலுத்துறோம். ஒரு வருடத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறாரு. பூமி என்ன பண்ணுது? ஒரு நாள் அது கம்ப்ளீட்டா சுத்தி வந்து அது தன் வேலையை முடித்து விட்டால் அது ஒரு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் போயிடுச்சுன்னா அடுத்த நாள் புதிதான நாளா இருக்கு. சோ அந்த நாள்ல நம்ம துதிக்கிறோம்ல, ஆராதிக்கிறோம்ல, அதே ஃபார்மேட்ல சபையும் கூடுறோம். அப்போ என்னாலும் கூடணும். இந்த மாதிரி கூடுறீங்க இல்லையா, வருஷத்துல கூடுறீங்க தெரியுமா, அது என்னாலும் கூடணும், தினமும் கூட வேண்டும். புரியுதுங்களா? ஆனா வருஷம் மட்டும், அதுவும் ஜனவரிங்கிறது இருக்கா? அது ஜனவரி 1ஆம் தேதி அந்த நாளை நான் வருடம் முழுவதுமாக உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றேன், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், பல காரியங்களை தந்திருக்கேன். சோ ஜனவரி 1ல எந்த நேரத்துல வேணாலும் தொழுதுகொள் அப்படின்னு கட்டளை இருக்கா? சரி, வியாழக்கிழமை என்ன இருக்கா பைபிள்ல? ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த கிழமை எல்லாம் யார் வச்சது? சரி, வியாழக்கிழமைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா இல்லையா? அது வியாழக்கிழமைங்கிறது சூரிய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கோள். அந்த வியாழக்கிழமைங்கிறது அது கோளுடைய பேர். அதுக்கு அடிஷனலா பல பேர்களை சொல்றாங்க. அதுல பிரசாதிபதி அப்படின்னு சொல்லி ஒரு பேரு, அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் குரு அப்படின்னு ஒரு பேரு, அந்தணன் பிராமணன் பேரும் இருக்கு அதுல. அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் சிவன் மற்றும் பல காரியங்கள். இதுக்கு அர்த்தம் அதுதான். சோசியக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, வியாழக்கிழமை ஒருத்தன் பிறந்தான்னா, அது வியாழக்கிழமை உச்சம் பெற்றவனாக ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னா அவன் புத்திசாலியா இருப்பான், பணக்காரனா இருப்பான், ஐஸ்வர்யவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் அந்த வியாழனுடைய கோளை வச்சு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஞாயிறு என்ன கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கு உகந்த நாள், அதான் சண்டே, சூரியனுக்கு உகந்த நாள். திங்கள் சந்திரனுக்கு உகந்த நாள். எந்த சந்திரன் கோளு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட கணக்கின் அடிப்படையில கோளை வச்சு ஒவ்வொரு நாளை கணக்கு பண்றாங்க. சோ இது ஒரு என்ன சொல்றது, மனுஷன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிழமைகள். அப்போ அந்த கிழமைகள்ல ஆண்டவருக்கு உண்டு ஆராதனை பண்ணு, நியூ இயரை செலிப்ரேட் பண்ணு, ஆராதனை சர்வீஸ் பண்ணு. என்ன சர்வீஸ்? இதெல்லாம் கட்டளை பெறாத ஒன்றை நீங்கள் செய்வது எப்படி? சரி, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனைன்னு சொல்லி ஆராதனை சர்வீஸ் அப்படின்னு பண்ணீங்க இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கு பைபிள்ல? சரி, உங்க பேரு தான் இருக்கா, திருப்பூர் சாலமன் இருக்கா, யோஸ் கஸ்மல் ஹால் அப்படின்னு சொல்லி இருக்கா பைபிள்ல? பைபிள்ல இல்லாததான் செய்வீங்கல்ல. ஞாயிற்றுக்கிழமையே இல்ல பைபிள்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை பண்ணலாமா? அது கட்டளை பெறாத ஒரு காரியம் தானே. ஓய்வு நாள் யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? யாருங்க சொன்னது? அப்போ ஜனவரிங்கிறது இல்ல. ஆனா யாத்திராகமம் புஸ்தகத்துல நிசான் ஆண்டு முதல் மாதமாக கணக்கிடப்படுகிறது. அப்படியே தியரி, இப்படி பல காரியங்கள் வருகிறது. சரியா? இப்ப ஜனவரிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜானூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க கடவுள், தொடக்க கடவுளுடைய பெயரு. அந்த தொடக்க அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் வருகிறது. ஜூலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி ரோம மன்னனுடைய அவருடைய ஞாபகார்த்தமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியங்களூடாக இருக்கு. சோ இந்த மாதத்தை வச்சு இதான் வருஷ பிறப்பா கொண்டாடணும், ஆராதனை பண்ணணும் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காரு? சரி, கிறிஸ்துமஸ்ல இல்ல, இங்க ஜனவரியில 1ல நீங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? கொண்டாடப்படும்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நீங்க கொண்டாடல. சோ அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ, எந்த ஒரு காரியங்கள் இருக்கோ, ஆன்மீகத்துக்கும் ஆவிக்குரிய பிரகாரத்துக்கும் என்ன உண்டோ அதன்படி பண்டிகையாக கொண்டாடுறாங்க. சரி, இயேசுவை தானே கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் தினத்துல பிறப்பு நற்செய்தியை இன்னும் காபிரியல் தூதுவன் நற்செய்தி சொல்றாரு. தேவதூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள், சர்வ சேனைகளும் ஆர்ப்பரித்தது அப்படின்னு இருக்கு. அப்ப தேவதூதர்கள் இது பண்ணிருக்காங்க. நாம யாரு? சீசர்களா இருக்கக்கூடிய எல்லாரையும் ஊழியராகவும் அப்போஸ்தலர்களாகவும் பலவிதமான கோணத்துல
நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, அப்போஸ்தலர்களாவே வைங்களேன். அப்போஸ்தலர்களுக்கு தமிழ் டேர்ம்ல என்ன வருது? திரு தூதர்கள் அப்படின்னு வருதா இல்லையா? அப்போ நம்ம தூதர்கள் தானே. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நற்செய்தியை, அவருடைய பிறப்பு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அந்த ரட்சகர் பிறந்தது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான பிறந்திருக்காரு. சர்வ உள்ளமுள்ள தேவன் பிறந்திருக்காரு உலகத்துல. அவருடைய காரியங்களை வரவேற்று நம்ம இது பண்றோம், வைக்கிறோம். டே ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நாம ரட்சிப்புக்குள்ள போறோம். எல்லாரும் யோக்கியஸ்தனா அப்படின்னு சொன்னா டேல ஏதாவது வார்த்தையின், அதாவது ஆண்டவர் நீதி உள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன், பாவம் இல்லாதவர், நியாயமுள்ளவர், நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் பாவத்தை பாரா சுத்தக்கண்ண, அப்படிப்பட்ட கடவுளை நான் ஆராதனை பண்றேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்ற பிரகாரப்படி இருக்கணும். ஆனா நம்ம ஒவ்வொரு வேலையிலும் சில வேலைகள்ல மாறிடுறோம். சில நேரங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கிறோம், சில நேரங்கள்ல ஒரு மாதிரி கோவப்படுறோம், சில நேரங்கள்ல அப்படியே இருக்கும். வேத வசனத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் நாம நிக்கல. சோ டெய்லி ப்ராசஸ், புரியுதுங்களா? அப்போ அந்த ரட்சகர் டெய்லி ப்ராசஸ், டெய்லி ஆராதனை பண்ணுவோம், டெய்லி இது பண்ணுவோம், வைக்கிறோம். சோ அந்த ஆண்டவர் பிறந்தனால ரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறாரு, எனக்காக என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் போற்றி துதிக்கிறேன். உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன வந்தது? இன்னும் முடிச்சு வந்தது. சரி, கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதும் இல்ல, கொண்டாட வேண்டாம்னு சொல்லல, கொண்டாடும் சொல்லல. சரியா? கொண்டாடுவது அவங்க சௌரியம். நீ நியூ இயர்ல, அதுவும் ஜனவரியில, அதுவும் விசாலக்கிழமையில, அதுவும் குருவாரத்துல, அது போக இந்துக்கள் ஆசரிக்கக்கூடிய ஜோதிட சூரியன் கோள்ல மிகப்பெரிய கோள், அது செயற்கை கோள், அந்த கோளினுடைய நாளாக வைக்கப்படுகிற அந்த தினத்துல நீங்க இது பண்றீங்க, வைக்கிறீங்க, அது உங்க இஷ்டம். அதே போல இதுவும் எங்க இஷ்டம். கிறிஸ்துமஸை கொண்டாடுறதும், அதுக்கு அடுத்தாக்குல ஆண்டவருடைய என்ன சொல்றது, பஸ்கா நமக்காக இது பண்ணார் இல்லையா, பஸ்காவை ஆசரிக்கிறோம். பஸ்காவாகி அவர்தான் பஸ்கா பண்டிகை, அவர்தான் பஸ்கா. புளித்த மாவை கலையை போட்டு புதிதாக பிசைந்த பஸ்கா. சரிங்களா? அதைத்தான் நம்ம அவர் அப்பமா இது பண்றோம் தெரியுங்களா, இது ஒரு பஸ்கா பண்டிகை. சோ அவருடைய நினைவு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிலுவை பாடுகளை இது பண்றாரு, அதை நான் நினைவு கூறுறேன். இது என்னுடைய சௌரியம், புரியுங்களா? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தர்க்கென்றே விசேஷித்துக் கொள்கிறார், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தர்க்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். ஒருவன் சரியா எண்ணுகிறான், ஒருவன் இன்னொருவன் சரியாக எண்ணாம இருக்கிறான். பட் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்கிறோம், புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை நீ கொண்டாடாத அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ எங்கேயுமே சொல்லல. தம்முடைய ஜனங்களை பாடாவே படுத்தல. கொண்டாடி ஜாலிடா, என்ன இன்னும் அதிகமா இது பண்றியா, ரைட்டா, ஓகேடா, அவர் ஏற்றுக்கொள்வார். புரியுதுங்களா? என்னுடைய கொண்டாட்டத்தை நான் எப்படி பண்றேன், மகிழ்ச்சியோட கொண்டாடுறேன். ஆண்டவரே நீர் கலந்துருக்கிறீர் அப்படின்னு நான் கொண்டாடுறேன். உங்களுக்கு என்ன? சரி, அவருடைய அந்த டேஸ்ல, லென்த் டேஸ்ல நான் அவரு எப்படி இருந்தாரோ, அவருடைய துக்கம் எப்படி இது பண்ணாரோ வச்சாரோ, அதை நான் அனுசரிக்கிறேன். இஷ்டம். அவருக்கு மேல எனக்கு பிரியம். அவரு சிலுவையில அறையப்பட போகிறாரு. அந்த அறையப்பட்டு 3ஆம் நாள் ஒரு பஸ்காவாக இது பண்ண போறாரு. பஸ்காவை நம்ம கொண்டாட போறோம். அதுல நான் நினைவு கூறனால தப்பு கிடையாது. இதை நீ கொண்டாடாதன்னு கூட பைபிள்ல இல்ல, நீ கொண்டாடுன்னு பைபிள்ல இல்ல. சரி, நான் கொண்டாடினா உங்களுக்கு என்ன? பிறர் கொண்டாடினா உங்களுக்கு என்ன? பிறர் கொண்டாடட்ட உங்களுக்கு என்ன? அப்ப சொல்லலாமா? எதை சொன்னாலும் நான் கரெக்டா சொல்றேன். உடனே ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்றேன். நான் ஆவிக்குரிய பிரகாரமா தான் சொல்றேன், எல்லா விஷயமும் சொல்றேன். ஜனவரியா இருக்கட்டும், அது கிரேக்க ரோம கடவுளுடைய காரியங்கள் இன்னும் அதிகமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பியும் சொல்றேன் நான். புரியுதுங்களா? ஜனவரி, பிப்ரவரி அப்படிங்கிறது ஒரு நாளாக ஒரு இதோட அப்படி வச்சு இது வச்சிருக்காங்க. அந்த கிழமைகள்லாம் நமக்கு இது பண்ணக்கூடாது. பைபிள்ல இருந்ததுன்னா, பைபிள்ல இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்னு நீங்க அனுசரிக்க கூடாது. எதையுமே செய்யக்கூடாது. டவுசர் சட்டியே கிடையாது, ஏன் போடுறீங்க? தலைய சீவு, பல்லு விளக்கு அப்படின்னு பைபிள்ல இருக்கா? தினமும் பல்லு விளக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி சாப்பிடு அப்படின்னு இருக்கா? இல்ல. அப்புறம் மறுபடியும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி டெய்லி குளி அப்படின்னு இருக்கா? ஏன் செய்றீங்க? இல்லாத ஏன் செய்றீங்க? குளிக்காம இருங்க, பல்லு விளக்காம இருங்க. பைபிள்ல தான் இல்லையே. எதை சொன்னாலும் ஏ டு செட் நீங்க பைபிள்ல இல்லாத காரியங்கள்லாம் வெரைட்டி ஆஃப் ரைஸ் சாப்பிடுறீங்களே, அதெல்லாம் எதுக்கு? பைபிள்ல இல்லையே, எதுவுமே இல்லையே. ஏன் பண்றீங்க? அப்ப நீங்க பெத்லஹேம்ல தான் இருக்கணும், புரியுதுங்களா? இங்கே நீங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கீங்க. அதாவது பைபிள்ல இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்கீங்க? திருப்பூருங்கிற பேர் இருக்கா? அதுல எப்படி இருக்கீங்க? பெத்லஹேம்ல இருக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்கணும், வேற ஏதாவது தேசத்துல போய் இருக்கணும். ஏன் இருக்கிறீங்க? கேட்போம்ல. உங்களுக்கு சௌரியப்பட்டால் நீங்க செய்யுங்க, ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்தாங்க.
ஓய்வு நாளை குறித்தாலும் பண்டிகை நாளை குறித்தாலும் யாராயிலும் குற்றப்படுத்தாத திருப்பானாக அப்படின்னு இருக்கு. கொண்டாட்டங்கிறது பஸ்கா, பஸ்காவாகிய இயேசு அவர் பிறந்திருக்காரு, அவர் ஒரு பஸ்காவாகிய இயேசு. நான் அவரை இது பண்றேன், வைக்கிறேன், கொண்டாடுறேன். புரியுங்களா? அதாவது கர்த்தரால் வருகிற சோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க சீசர்கள். அப்பொழுது எல்லாரும் அதட்டினார்கள். நீங்க அதட்டினீங்கன்னா, நீ கொண்டாடலன்னா, நீ ஆர்ப்பரிக்கலன்னா கல்லு வந்து ஆர்ப்பரிக்கும் அப்படின்னாரு. சோ நீங்க பண்ணலைங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் ஒண்ணும் இதாக போறதில்ல. உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க அதை கேப்சர் பண்ணிட்டு சரிப்பா அறியாமையினால கொண்டாடுறாங்க, ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு அப்படியாக கரபா ஓக்கரபா எது வேணாலும் சொல்லிட்டு போங்க. அது அவங்க உங்களுடைய இஷ்டத்துல இருக்கு. நீ கொண்டாட மாட்டா கொண்டாட வேண்டாம். நீ சோறு சாப்பிட மாட்டே, சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுவோம், சப்பாத்தி மட்டும் சாப்பிடு. அடுத்தவன் சோறு சாப்பிட்டா அது கார்போஹைட்ரேட் அதிகமா வரும், அது நிறைய தூக்கம் வரும், அதனால சாப்பிடக்கூடாதுப்பா, அது ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப டைவர்ஸ்னஸ் கொண்டு வரும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபார்மேட்ல போயிட்டே இருப்பாங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எந்த இடத்துலயும் இதை கொண்டாடாத கொண்டாடு அப்படின்னு சொல்லல. நியூ இயரையும் கொண்டாடுன்னு சொல்லல, அது ஜனவரி 1 கொண்டாடுன்னு சொல்லல. அதுக்கு அடுத்தாக்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை இருக்கா, ஒரு எழுத்து இருந்ததுன்னா சரி, இந்த யூடியூப் சேனல்ல அடிச்சு தூக்கி போட்டு நங்குன்னு மிதிச்சு தூக்கி போட்டு போறேன். ஓகேங்களா? இருந்தது அப்படின்னா ஜனவரி 1 நியூ இயர் இருக்கு அப்படின்னு பைபிள் இருக்கா, கொண்டு வாங்க. ஏதோ பண்ணாலும் நம்ம கரெக்டா இருப்போம்ல. என்ன சொல்றீங்க? என்ன நான் சொல்றது? வேற ஒரு பதிவில்